அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, குழந்தைகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டினுடைய பொதுக்காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பார்வையில் ஆட்டுக்குட்டிகளை அல்லது பலிக்கடாவை அல்லது பலியாக்கப்பட்டிருக்கின்ற ஆட்டுக்குட்டியை, செம்மறியை நாம் காண வேண்டும். ஆண்டவரை காண்போம் என்பதுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே அதற்கான இறை வசனமானது யோவான் நற்செய்தி பிரிவு 1:35 42 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி பிரிவு 1:35 42 வரை. மறுநாள் யோவான் தம் சீடர் 2 மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் 2 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர் 2 அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரனார் சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார்கள். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான இதயத்திற்கு சொந்தமான அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் மீண்டும் வணக்கங்கள். என்னுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்த்தது, ஒரு பங்கில் பணியாற்றிய பொழுது திருவிழா தொடங்க இருந்தது. அப்பொழுது அந்த திருவிழாவிற்கு முன் தயாரிப்பாக என்ன செய்வார்கள் என்றால், அந்த திருவிழாவிற்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டியை அவர்கள் மாலையிட்டு பவனிலே அழைத்து செல்லுவார்கள். வெட்டப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை மாலையிட்டு பவனிலே அழைத்து செல்வார்கள். அந்த பவனிலே என்னையும் அழைத்து சென்றார்கள். எனக்கும் மாலையிட்டு இருந்தார்கள். எனவே நான் சிந்தித்து பார்த்தேன். ஆடு வெட்டப்படுகின்ற ஒன்று, செம்மறி ஆடு வெட்டப்படுகின்ற ஒன்று எனக்கும் மாலையிடப்பட்டிருக்கிறது. நானும் வெட்டப்பட வேண்டும், செம்மறியாக இறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனையினுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருந்து, எனவே இதை சார்ந்த இன்றைய இறைவார்த்தையினுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செம்மறியை விட்டு பலி கொடுப்பது என்பது மிக முக்கியமான சமய சடங்காக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மக்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த செம்மறி மேல் சொல்லி அந்த செம்மறியை பீடத்திலே வைத்து பலியிடுவார்கள். அதோடு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன என்று மக்கள் சிந்தித்தார்கள், நம்பியிருந்தார்கள்.
புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு செம்மறியாக ஒப்புக் கொடுக்கின்றார். எல்லா பழி பாவங்களையும் அவர் மேல் சுமத்தி, உள்ளது இல்லாதது எல்லாவற்றையும் சுமத்தி அவரை அந்த பலியாக அந்த கல்வாரியில சிலுவையிலே அறைந்து கொன்று விட்டார்கள். எனவேதான் அவர் ஒரு செம்மறியாக நம்முடைய மத்தியிலே இறந்திருக்கிறார். இந்த புரிதலுடைய பின்னணியில் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவானுடைய சீடர்கள், ஆண்டவருடைய சீடர், இவர் செம்மறி, ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டினுடைய இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வையும் அவர்கள் இணைக்கின்றார்கள். இணைத்து அந்த இறைவார்த்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே ஆட்டுக்குட்டியை அடையாளம் காணுகின்றார்கள், செம்மறியை அடையாளம் காணுகின்றார்கள், நமக்காக இறக்க இருக்கின்ற செம்மறியை அடையாளம் காணுகிறார்கள். இதுதான் அதனுடைய மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு அவர்களை பார்க்கிறார். என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்க, வந்து பாருங்கள் என்று சொல்ல செல்கிறார்கள், காணுகின்றார்கள், நம்புகின்றார்கள், சீடர்களாக மாறுகிறார்கள். சாதாரண பலவீனமாக இருந்த பேதுரு பாறையாக மாற்றப்படுகிறார், உறுதியான ஒரு பாறையாக மாற்றப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்ற காலத்தினுடைய அறிகுறிகளை நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது நாமும் ஆட்டுக்குட்டிகளை, செம்மறிகளை, பலியாக கொடுக்கப்படுகின்ற மனிதர்களை நாம் அடையாளம் காண கடமைப்பட்டிருக்கிறோம். அடையாளம் காணுதல் என்று சொல்லுகின்ற பொழுது திரு அவையில் நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன, அருள் அடையாளங்கள் இருக்கின்றன. திருமுழுக்கு முதல், நற்கருணை முதல், உறுதி பூசுதல், ஒப்புரவு, நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம் என்று சொல்லுகின்ற அருள் அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த அடையாளங்களை பார்க்கின்ற பொழுது இந்த அடையாளங்களில் நாம் செம்மறியை காண்கின்றோமா, இயேசுவை காண்கின்றோமா, மெசியாவை அடையாளம் காணுகின்றோமா? இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் இந்த காரியங்களை சொல்லுகிறேன். அன்று எனக்கு மாலை அணிவித்து, அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டிக்கும் மாலை அணிவித்து கொண்டு சென்ற பொழுது நிச்சயமாக நாம் பலியாக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன் என்று என்னுடைய உள்ளத்தில் எழுந்தது. எனவே இன்று அப்பத்தை எடுத்து மக்களுடைய மத்தியில் காண்பித்து, இது என்னுடைய உடல் என்று சொல்லுகின்ற பொழுது, உண்மையிலே என்னுடைய உடலில் வருகின்ற வருத்தங்களை, நோய்களை, நொடிகளை, பிணிகளை எல்லாம் இறையாட்சியினுடைய நன்மைக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையில் தான் சொல்லுகிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். அதுபோல இது பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலருக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கசக்கி பிழிந்து கொடுத்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, நானும் அந்த இரத்தத்திலே சிந்துவதிலே என்னை இணைத்து கொள்கிறேன் என்ற உணர்வில்தான் அந்த திருப்பலி நேரத்தில் அதை சொல்லுகின்றேன். எனவே பலருக்காகவும் சிந்தப்படும். சாதி, சமய, நாடு, கடல்கள், எல்லைகள் இல்லாத எல்லா மக்களுக்கும் சிந்தப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற உடல், உள்ளம், ஆன்மா, உடலில் ஓடுகின்ற இரத்தம் எல்லாமே அவ்வாறு சிந்தப்படுவதற்கு, கொடுக்கப்படுவதற்கு, பகிர்ந்து கொடுப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஒன்று, ஒருவன், ஒரு மனிதன், ஒரு அருள்பணியாளர் என்ற அடிப்படையில் தான் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். எனவே சமூகத்தில் செயல்படுகின்ற பொழுது பல்வேறு சிந்தனைகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது எல்லாமே சிந்தப்படுகின்ற இரத்தத்தின் ஒரு பகுதி என்று நான் சிந்திக்கின்றேன். இந்த அருள் அடையாளத்தை நான் இவ்வாறு பார்க்கின்றேன். எனவே திருமுழுக்கின் வழியாக என்னை அழைத்த ஆண்டவர், நற்கருணை வழியாக உரமூட்டுகின்ற, உணவு கொடுக்கின்ற ஆண்டவர், உறுதி பூசல் வழியாக தூயாவியை கொடுக்கின்ற ஆண்டவர், தூயாவினுடைய அருள் வரங்களை எல்லாம் அடையாளங்களாக மட்டுமல்ல அன்றாட வாழ்வினுடைய சக்தியாக, ஆற்றலாக, உடனிருப்பாக கொடுக்கின்ற ஆண்டவர், ஒப்புரவின் வழியாக எனக்குள்ளும் எனக்கு வெளியில் இருக்கின்ற தீமைகளை ஏற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, சகித்து கொண்டு, மன்னித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒப்புரவாக என்னிடத்தில் கடவுள் கொடுக்கின்ற பொழுது நான் இதைத்தான் சிந்திக்கிறேன். இதுதான் ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி என்றாலே அது தீமை செய்யாதது,
ஆனால் அதன் மேல் எல்லா தீமைகளையும் பழியாக போடுவார்கள். ஆண்டவர் இயேசு தீமை செய்யவில்லை, சென்ற இடத்திலெல்லாம் நன்மையை செய்தார். ஆனால் எல்லா பழி பாவங்களையும் உண்டார், குடித்தார், போசன பிரியன், ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நண்பன், சமாரியர்களுக்கு நண்பன், பாவிகளுக்கு நண்பன், ஆதரவற்றவர்களுக்கு நண்பன், குருடர்களுக்கு பார்வை இழந்தவர்களுக்கு நண்பன், நோயாளிகளை தொட்டு குணப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற பல்வேறு பழிச்சொற்களை தன்னுடைய தோளில் சிலுவையாக ஏற்றுக்கொண்டு, தலையில் முள்மடியாக ஏற்றுக்கொண்டு, இரத்தத்தை சிந்தி கல்வாரியில் தன்னுடைய ஆவியை கொடுத்தவர். எனவே அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காணுவதற்கான அந்த தன்மையை ஆண்டவர் பெற்றிருந்தார், இயேசு பெற்றிருந்தார். இன்று சமூகத்திலே நாம் யாரை அடையாளம் காணுகின்றோம்? நிறைய ஆட்டுக்குட்டிகளை நாம் அடையாளம் காண முடியும். கௌரி லங்கேஷ் என்று சொல்லுகின்ற எழுத்தாளர், எத்தனையோ எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் போன்ற மிகச்சிறந்த படைப்பாளிகள், சமூக சீர்திருத்தவாதிகள், பெரியார், தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், இன்றும் பல்வேறு நிலையில் பொது உடைமை கழகத்தை சார்ந்த அமைப்பை சார்ந்த நிறைய தோழர்கள் இன்று செம்மறியாக சமூகத்தில் வலம் வருகிறார்கள். எவ்வளவுதான் பழி பாவங்களையும் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொன்னாலும் அன்றாடம் காட்சிகளுடைய அருகிலே இருந்து கொண்டு உதவி செய்யக்கூடியவர்கள். சென்னையில் வெள்ளம் வந்தது, உதவி செய்தார்கள். தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு வந்தது, உதவி செய்தார்கள். தென் பகுதியிலே வெள்ளம் வந்தது, நிறைய பேருக்கு உதவி செய்தார்கள். என்றும் இந்த உதவிகளை செய்கிறார்கள். சாலைகளை சுத்தம் செய்தல், தண்ணீரில் மக்களை காப்பாற்றுதல் என்று சொல்லி எண்ணற்ற விதத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் ஒரு செம்மறியாக வாழுகின்ற, மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். திரைக்கு பின்னால் இருந்து செயல்பட்ட அருட்சகோதரிகளாக இருக்கலாம், அருட்பணியாளர்களாக இருக்கலாம், சமூக பணியாளர்களாக இருக்கலாம். இவர்கள் தான் இன்று சமூகத்தினுடைய செம்மறிகளாக அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள், அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள். மத்திய அரசு, ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு துறைகளிலே இன்று போராடி கொண்டிருக்கின்ற நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், சமூக தொண்டாற்றுகின்றவர்கள், இவர்களெல்லாம் அந்த செம்மறியை பின்பற்றக்கூடியவர்கள். செம்மறியை பின்பற்றும் பில்கிஸ் பானுனுடைய வழக்கு எத்தனை வருடங்கள் நடந்தன, இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது. பில்கிஸ் பானுவை சீரழித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று. எவ்வளவு போராட்டங்கள், அதற்காக போராடிய வழக்குரைஞர்கள், பொது நிலையினர்கள் எல்லோரையும் நாம், என்னை பொறுத்த மட்டும் அவர்களைத்தான் ஒரு செம்மறியாக பார்க்கின்றேன். அவர்களுக்காக வேண்டி அவர்கள் போராடவில்லை, அவர்கள் சமூகத்திற்காக வேண்டி துணிந்து போராடுக. உண்ணாது இருந்து, குடிக்காது இருந்து, உறங்காமல் இருந்து இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார்கள். வாச்சாத்தியிலே வழக்கு தீர்வுற்றது, தண்டனை பெற்றார்கள் குற்றவாளிகள். வாச்சாத்தி வழக்கில் தீர்ப்பு வந்த உடனேயே என்னுடைய உள்ளத்தில் வந்தது, இந்த வழக்கிற்காக போராடிய பெண்மணிகள் இவர்கள்தான் செம்மறிகள் என்று அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள். எனவே அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளை, இவர்களை அடையாளம் காணுவோம். செம்மறிகளாக அடையாளம் காணுவோம். சமூகத்தினுடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை, அநீதிகளை, அக்கிரமங்களை போக்குகின்ற, சுமக்கின்ற அந்த செம்மறியாக நாம் நம்மை மாற்ற வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். எனவே இன்று வாரத்தினுடைய பொது காலத்தினுடைய 2வது வாரத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் பாறையாக இருக்க வேண்டும். ராயப்பரை போல நாமும் பாறையாக இருந்து அதே நேரத்தில் செம்மறியினுடைய தன்மைகளை ஏற்றுக்கொண்டு பிறருக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற விதத்தில் நம்மை ஈடுபடுத்துவோம். ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியாவிஷனுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நிறைவான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை அனைவருக்கும் கொடுத்தரள வேண்டுமாய் வேண்டுகின்றோம். இன்னும் தொடர்ச்சியாக இவர்கள் இந்த இறைவார்த்தையை கேட்கும் தங்களுடைய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய மனதையும் வாய்ப்பையும் கொடுத்தரள வேண்டுமாய் வேண்டுகின்றோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, எங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதித்துள்ள பெற்றோர்கள், பிள்ளைகள், முதியவர்கள், நோயாளிகளையும் ஆசிர்வதித்து உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டுமாய்
எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன்.